அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்த்து வருகிறோம். சென்ற தொடரில் பனு முஸ்தலிக் யுத்தத்தில் நடைபெற்ற சில நிகழ்வுகளையும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது சொல்லப்பட்ட அந்த அவதூறு குறித்தும் நாம் பார்த்து வந்தோம். அதனைத் தொடர்ந்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தளபதியாக ஆக்கி ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று இஸ்லாத்திற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கொலை செய்ய துடிக்கிற ஒரு சமுதாயத்தை அழித்து விட்டு வருமாறு நபிகள் நாயகம் ஒரு படையை அனுப்புகிறார்கள். இது ஹிஜ்ரி 6 ரமலான் மாதத்தில் வாதில் குரா என்ற இடத்தில் நடந்த சம்பவமாகும். அபூபக்கர் அவர்கள் அந்த எதிரிகளுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் ஒரு நீர்நிலை இருக்கிறது. ஒரு மைல் தூரத்தில் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா அபூபக்கர் அவங்க தங்கியிருக்கிறாங்க. எதிரிகளில் ஒரு கூட்டம் இருந்துச்சு. அதில் பெண்கள் இருந்தார்கள், குழந்தைகள் இருந்தார்கள். அவர்களெல்லாம் அப்படியே ஓடுகிறார்கள் அபூபக்கர் அவர்களுடைய படையை பார்த்து. அதில் ஒரு சஹாபி என்ன செய்கிறாருன்னா ஒரு அம்பை எடுத்து அடித்து அந்த கூட்டத்துக்கு முன்னாடி போய் அந்த அம்பு குத்தி நிற்கிது. உடனே இந்த கூட்டத்தார்கள் அப்படி சரண்டர் ஆகுறாங்க. இவங்களை கைது பண்ணி இவங்க கூட்டு வர்றாங்க. அபூபக்கர் அவங்க போய் அந்த போர்க்களத்தில் யாரெல்லாம் இஸ்லாத்திற்கும் ரசூலுல்லாவை கொல்ல துடிக்கிறார்களோ அவர்களெல்லாம் வீழ்த்தி விட்டு அபூபக்கர் அவங்க வர்றாங்க. இந்த சஹாபி ஒரு பெண்மணியை கூட்டு வர்றாரு. கூட்டு வந்தோடனே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. அவங்க குறைஷி பெண், அழகான பெண் என்று அந்த சம்பவங்கள்ல வருது. அந்த பெண்ணை அழைச்சிட்டு வந்த உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த பெண்ணை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அவர் சொல்றாரு, நான் இத்தனை நாள் கொண்டு வந்தேன், எந்த உறவையும் நான் பெண்கிட்ட வச்சிருக்கல, பரிசுத்தமாக தான் நான் இருக்கிறேன் என்று சொல்றார். முதல் நாள் அவர் தர மறுக்கிறார் லேசா. அடுத்த நாள் அதே மாதிரி நபிகள் நாயகம் இந்த பெண்ணை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அவர் மீண்டும் அதே பதில சொல்றாரு. மூன்றாவது முறையும் இப்படி நடக்குது. நபிகள் நாயகம் சொல்லி சொல்றாங்க, உங்களை உங்களுடைய தகப்பனார் வாப்பா நல்லா வளர்த்துருக்கிறாரு. அதாவது இந்த பிள்ளையினுடைய செயல்பாடை வச்சுதான் வாப்பா ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க பாருங்க. இவருடைய செயல்பாடு ஒரு பெண்ணை அடிமையாக கொண்டு வர்றாரு. அபூபக்கர் அவங்க இந்த போருக்கு கிடைச்ச அடிமையாக அந்த பெண்ணை கொடுக்குறாங்க. இவர் நினைத்தால் உறவு வைக்கலாம், மனைவியாக ஆய்க்கொள்ளலாம், தனி செய்தி. ஆனாலும் கூட அவர் அந்த பரிசுத்தத்தின் தூய்மையும் பேணி அந்த பெண்ணை தொடாமல் வருகிற காரணத்தினால அந்த தகப்பனுக்கு புகழ் சேருது பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன் தகப்பன் உன்னை சரியாக வளர்த்திருக்கிறார். அவர் என்ன செய்யறாருன்னா ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ்ட்ட அந்த பெண்ணை ஒப்படைச்சிடுறாங்க. ரசூலுல்லாஹ் வாங்கின தனக்கு இல்லை, தனக்கு அடிமையாக்கவோ மனைவியாக்கவோ அதை ரசூலுல்லாஹ் விரும்பினதே கிடையாது. அழகெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா அதை வாங்கி அப்போ அழகான பெண்ணை அந்த குறைஷி குலத்தில் அதுக்கு ஒரு மதிப்பு வச்சிருந்தாங்க. அப்போ அந்த அழகான பெண்ணை அங்கே கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக முஸ்லீம்கள் சில பேர் எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் என்ன செய்யறாங்கன்னா அந்த பெண்ணை கொடுத்து விட்டு வாங்கிவிட்டு சொல்கிறார்கள், இவள் ஒரு கெட்ட பெண், இவள் என்னை அழிப்பதற்காக பல்வேறு சோதனைகளை ஒரு 30 நபர்களை எனக்கு எதிராக இவள் ஏவி விட்டிருக்கிறாள் அப்படிலாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ அந்த கெட்ட பெண்ணை அந்த சஹாபிட்ட இருந்து அப்படி பறித்து அங்கே கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. அங்கிருந்து நல்ல முஸ்லீம்களை காப்பாற்றிய ஒரு விஷயமும் இதில் இருக்குது. இது இப்படி நடக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு வெளியூர் வாசிகள் வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே முகம்மதே, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம், மதினா கிளைமேட் எங்களுக்கு ஒத்துக்கிற மாட்டேங்குது. நாங்கள் ஆடு மாடு ஒட்டகங்களில் பால் கறந்து குடிக்கிற ஆட்கள். விவசாயம் நீங்கள் மதினாவில் ஆடு மாடு ஒட்டகங்களில் பால் கறப்பது கம்மி. விவசாய பூமி மதினா.
இது எங்களுக்கு ஒத்து வர மாட்டேங்குது, கிளைமேட்டிக்கலாக எங்களுக்கு பிரச்சனை இருக்குது. இப்போ இங்கே உள்ள நம்ம சவுதிக்கு போனால் அந்த பிரச்சனை இருக்கும்ல, அந்த மாதிரி கிளைமேட்டிக்கல் ரீதியாக எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, அதனால நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு சொன்னால் ரசூலா என்ன செய்கிறாங்கன்னா, அப்போ பால் அருந்தி சாப்பிடக்கூடிய ஆட்கள் தானே நீங்கள் அப்படின்னு ஒரு கொஞ்சம் ஒட்டகங்கள், நல்ல செழிப்பான ஒட்டகங்களை அனுப்பி வைத்துட்டு ஒரு ஒட்டக மேய்க்கக்கூடிய ஒரு ஆளையும் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அவங்க குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அல் ஹர்ரா அப்படிங்கிற ஒரு இடத்தை அடைஞ்சதற்கு பிறகு ஒட்டக மேப்பான கொண்டுடுறாங்க. கொண்டுட்டு ஒட்டகத்தை ஓட்டிட்டு போயிடுறாங்க. இந்த செய்தி ரசூலுல்லாவுக்கு கிட்டிருச்சு. ஆஹா, ஏமாத்தாங்க. ரசூலுல்லாவுக்கு மறைவான ஞானம் இல்லைன்னு தெரியுதுல்ல, ரசூலுல்லாவுக்கு மறைவான ஞானம் இருந்தால் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ ரசூலுல்லாவே ஏமாத்திட்டாங்க. உலகத்தில் நம்ம என்ன பார்க்கணும், நம்ம எவ்வளோ சுதாரிப்பாக கொஞ்சம் இருந்தாலும் சில நேரத்தில் ஏமாந்துடும். ஏமாந்தா தான் மனுஷன். நான் ஏமாற மாட்டேன், எல்லாத்துலையும் பெர்ஃபெக்டாக அப்படி நம்மளால் இருக்கு. ரசூலுல்லாவே ஏமாத்திட்டாங்களே. ரசூலா நம்பி இஸ்லாத்துக்கு வந்தான்னு சொல்லி ஒரு இறக்கப்பட்டு, ஆனால் ஏமாற்று விதத்தில் எப்படி வரலாற்றை நம்ம பார்க்குறோம், நம்பிக்கை துரோகம் தான். எதிர்த்துன்னு அப்படி ஏமாத்தலை, இஸ்லாத்தை ஏற்றுட்டேன், ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குது, சாப்பிட முடியலை, கொஞ்சம் ஆள் அனுப்புங்களேன், இப்படி ஹெல்ப்பு மாதிரி கெஞ்சி கூத்தாடி தான் ரசூலா ஏமாத்தி. இப்படி தான் நம்மளே ஏமாற்றுவாங்க. உறவுகளாக இருக்கட்டும், அண்டை வீடாக இருக்கட்டும், ஏமாற்ற நினைப்பவர்கள் சென்டிமெண்டலாகத்தான் நம்மளை அட்டாக் பண்ணி ஏமாற்றுவாங்க, நமக்கு வழங்குது. ரசூல்லாவும் அப்படி ஏமாற்றிட்டாங்க. ரசூலா அந்த மாதிரி ஆள் அனுப்பிச்சு வைக்கிறாங்க, கொண்டு போட்டு ஒட்டக தள்ளிட்டு போயிடறாங்க. ரசூலாவுக்கு இந்த செய்தி கிடைக்குது. உடனே நபிகள் நாயகம் படையை அனுப்பி அவங்கள பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கங்கே வெட்டி அந்த இடத்துல போட்டுடுறாங்க. எவ்வளோ பெரிய தப்பு இது! அந்த மேய்ப்பானை கொன்னது, ஏமாத்தினது, நயவஞ்சகத்தனம் இல்லைன்னு சொல்லி யாரெல்லாம் அந்த செயலை செய்தார்களோ அவர்களை கொன்று அந்த அல் ஹர்ரா என்ற இடத்துல நபிகள் நாயகம் போட்டு விடுகிறார்கள். இதெல்லாம் ஹிஜ்ரி 6 நடக்குது. இந்த ஹிஜ்ரி 6 மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இதுல இருந்து ஆரம்பிக்குது. அதாவது இஸ்லாமிய வரலாற்றை, ஒட்டுமொத்த வரலாற்றையும் அப்படி புரட்டி போட்ட சம்பவங்கள். ஹுதைபியா உடன்படிக்கை மிகப்பெரிய உடன்படிக்கை, நிறைய படிப்பினைகள் நிறைந்தது. சிறுவர்கள்ல இருந்து முதியவர்கள் வரை அனைவரும் இந்த உடன்படிக்கையை வரிக்கு வரி படிக்க வேண்டும். அவ்வளவு படிப்பினைகள் இருக்கிறது. ஹிஜ்ரி 6 இந்த உடன்படிக்கை நடக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, இந்த பேர் ஏன் ஹுதைபியான்னு வருதுன்னா, ஒரு கிணற்றுக்கு அருகில ரசூலா தங்கி கொஞ்சம் மஷரா பண்ணாங்க. ஹுதைபியான்னு ஒரு கிணறு, அதனால இந்த உடன்படிக்கைக்கும் ஹுதைபியா என்று பெயர் வந்துருச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு 70 ஒட்டகங்களை கொண்டு 1400 பேர் என்ன செய்யறாங்கன்னா மக்காவுக்கு உம்ராவுக்காக போறாங்க. ரசூலா மதீனாவுல தான் தங்கி இருக்கிறாங்க. 70 ஒட்டகம், 1400 மனிதர்கள் எல்லாம் ஆண் பெண் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா உம்ராவுக்காக போறாங்க. அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடுப்பதற்கு ரசூலா படை திரட்டிட்டு வர்றாங்க. போருக்கு தான் வர்றாங்கன்னு நினைச்சு ஹாலித் பின் வலீத் இருக்கிறார், அவர் பிற்காலத்தில் தான் இஸ்லாத்துக்கு வர்றாரு. இப்போ அவர் ஒரு காஃபிரா இருக்கிறார். இந்த ஹாலித் பின் வலீத் என்ன செய்யறாருன்னா ரசூலாவை எதிர்த்து ஆள் திரட்டிக்கிட்டு வர்றாரு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாலித் பின் வலீதினுடைய கண்ணில் படாம அந்த படையினர்களை வேற ரூட்ல கூட்டு போயிடுறாங்க. ஆனாலும் அந்த புழுதிகள் இருக்கும்ல, ஒரு 1400 பேர் பாலைவனத்தில் நடந்து போனால் அந்த புழுதி பறக்கும். அந்த அசர், அந்த அடையாளத்தை வச்சு என்ன செஞ்சிடறாங்கன்னா ரூட்டை பிடிச்சிடுறாங்க. ஆஹா, முகமது வந்திருக்கிறாரு, எங்கேயோ போயிட்டாரே ஒழிய, ஆனால் முகமது படை திரட்டிட்டு வந்தது உண்மைதான் சொல்லி உடனே ஹாலித் பின் வலீது மக்காவுக்கு தகவல் கொடுக்குறாரு, முகமது படையோட வர்றாரு, அந்த அடையாளங்கள்லாம் இருக்குது, போர் நடக்க போது எல்லாரும் தயாராக இருங்கன்னு ஹாலித் பின் வலீத் அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்றாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் நடக்க மாட்டேங்குது. ஒட்டகம் கீழே அமர்ந்துருச்சு. எல்லாரும் எழுப்பி எழுப்பி பார்க்குறாங்க, ஒட்டகம் எழுந்திருக்கவே மாட்டேங்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்ரஹா என்ற ஒரு மன்னன் கஅபத்துல்லாஹ்வை இடிக்கிறதுக்கு வந்தாம்ல, அந்த யானை படையினர்களை எந்த அல்லாஹ் தடுத்தானோ அந்த அல்லாஹ் இந்த ஒட்டகத்தையும் தடுக்கிறான். இப்படி சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக இந்த குறைஷிகள் ஒரு போர் நிறுத்தத்துக்கு வந்தால் அதுக்கு நான் உடனே உடன்பட்டுறேன். நிறைய போர் சந்திச்சிட்டாங்களே, பதிரில் இருந்து பத்ரு, உஹது, ஹந்தக்கு, பனு முஸ்லிக் யுத்தம், எல்லா யுத்தத்தையும் சந்திச்சோன்னா ரசூலுல்லாஹ்வுடைய மனசு இயல்பாக என்ன செய்யுதுன்னா அங்கே எங்கே அடிச்சுக்கிட்டு ரொம்ப உயிர் சேதமாக இருக்குது, ஒரு சமாதான ஒப்பந்தம் போட்டுக்குருவோம் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உள்ளத்தில் ஏற்படுது. இந்த திட்டத்தின் மூலம் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நிற்கிறாங்க. இப்போ இந்த திட்டத்தை குறைஷிகளுக்கு தெரிவிக்கணும். ரசூல்லா போருக்கு வரல, சமாதானத்துக்கு தான் வந்திருக்கிறார்கள்னு ரசூல்லாவுக்கும் சஹாபாட்டுக்கும் தெரியும். இதை குறைஷிகளுக்கு தெரிய வைக்கணும்ல. அப்போ யாரை அனுப்பி சொல்லலாம்னு ரசூல்லா உமர் இப்னு ஹத்தாபை தேர்ந்தெடுக்கிறாங்க. உமரை நீங்கள் போய் இந்த மாதிரி சொல்லுங்க, நாங்கள் போருக்குலாம் வரல, உமராக தான் வந்தோன்னு சொல்லிட்டு வந்துருங்க
உடனே உமர் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என் குடும்பம் எதுவும் அங்கே கிடையாது, நான் போனால் சரி வராது, உஸ்மான் அனுப்புங்க. உஸ்மானுடைய குடும்பம் அங்கே இருக்குது, எதுவும் பிரச்சனைனாலும் அவங்க அதில் கான்டாக்ட் நிற்கிறாங்க, உஸ்மான் அனுப்பிவிடுங்கன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் உஸ்மான் அவர்களை அழைத்து, அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த இலக்கை பாருங்க, தான் என்ன காரியம் செய்தாலும் தாவா பண்ணி வச்சிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உஸ்மானே போங்க, போய் நேராக நாங்கள் உமராக்குத்தான் வர்றோம், இந்த 1400 பேர் 70 ஓட்டகம் சண்டைக்கெல்லாம் வரல, உமராக்கு வரோம், 2-3 நாள் தங்குவோம், அந்த கிரிகைகள்லாம் முடிச்சுட்டு நாங்கள் போயிடுவோம். இந்த தகவலை சொல்லிட்டு இஸ்லாத்தின்பால் அவங்களுக்கு அழைப்பு விடுங்க. தகவலை மட்டும் சொன்னால் பிரச்சனை இல்லை, அல்லாஹ் தான் வணங்கணும், இவர் தான் தூதர்னு சொல்லி அந்த இஸ்லாமிய அழைப்பையும் அவர்கள்ட்ட விட்டுட்டு, அங்கே சில முஸ்லீம்கள் இருப்பாங்க மக்கால நம்பிக்கை கொண்டு, அவங்கள்ட்ட போய் கவலைப்படாதீங்க, பிற்காலத்தில் இஸ்லாம் மேலோங்கும், மக்காவுடைய வெற்றி கிடைக்கும், இந்த நற்செய்தி இந்த தூதர் உங்களுக்கு சொன்னாருன்னு சொல்லி முஸ்லீம்களுக்கும் சொல்லிட்டு, அந்த காஃபிர் இடத்துல நம்ம உமராக்கு தான் வந்தோன்னு சொல்லிட்டு அந்த இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பும் விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உஸ்மானை அனுப்புறாங்க. உஸ்மான் அவங்க போறாங்க, போய் அதே மாதிரி அழைப்பு விடுறாங்க, இங்க தகவலை சொல்றாங்க. உஸ்மான் அவங்கள உடனே தடுத்து வச்சுக்கிறாங்க, விடாம தடுத்து வச்சுக்கிறாங்க. ரசூல்லா பார்க்குறாங்க, போயிட்டு வர்ற தூரம் வந்து தப்பாகுதே கணக்கு, இன்னும் உஸ்மான் வரலையே. முஸ்லீம்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம், உஸ்மான் அவங்கள கொண்டுட்டாங்க, காஃபிர்கள் கண்டிப்பாக கொண்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் தயாராகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத் எடுக்கிறாங்க, போருக்கு தயாரா. சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்கள் இந்த போர்க்களத்தில் சாகதற்கு தயாராக இருக்கிறோம், சுமானவர்களை கொண்டுட்டாங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த போர்க்களத்தில் எங்களுடைய உயிரை விடுவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பைத்துர் ரில்வான் என்ற அந்த இறை திருப்தி பொதிந்த அந்த ஒப்பந்தத்தை ஒரு மரத்தின் அடியில் இவங்க எல்லாம் கூடி சேர்ந்து பேசுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, எதற்கும் நாங்கள் தயார், எந்த முடிவையும் எடுங்கன்னு சொல்லி இவங்க அறிவிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பையத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். பையத்தை பெற்றுட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, அப்படி கிளம்புறதுக்காக போறாங்க. அதுக்குள்ள உஸ்மான் அவங்க வந்துடுறாங்க. இந்த விஷயங்கள் சரியாயிடும். இந்த பைத்துல் ரில்வான் இறை திருப்தி ஒப்பந்தத்தை இந்த மரத்துக்கு அடியில் எடுத்தாங்கல்ல, நம்ம மக்களுக்கு தான் ஒரு பழக்கம் உண்டு, உடனே அதை புனிதமாக ஆக்குற பழக்கம் அங்கிருந்தே வந்திருக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் இந்த மரம் என்ன ஆயிடுச்சுன்னா புனித மரம் ஆயிடுச்சு. எல்லாரும் கூடி நின்று இந்த மரத்தை குயின்னு பார்க்கறது. கதான் சஹாபாக்கள் எல்லாம் ஒப்பந்தத்தை எடுத்தாங்க, அல்லாஹ் இவங்களை பற்றி குர்ஆன் வசனத்தை இறக்கியிருக்கான், புனிதமான மரம்னு சொல்லி மரத்தின் பக்கம் போன உமர் அவங்க பார்த்தாங்க, ஆஹா இது சரியில்லையா, மரத்தை வெட்டிருங்க, இன்னைக்கு இது இப்படி போகும், நாளைக்கு சந்திப்பா, நாளைக்கு அது பிரச்சனை இணை வைப்பாக மாறிடும், மரத்தை வெட்டியிருக்குன்னு சொல்லி அந்த பைத்துல் ரில்வான் ஒப்பந்தம் எங்கே நடந்ததோ அந்த மரம் வெட்டவும் படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய குரூப் இங்கே இருக்கு. உஸ்மான் அவங்க வந்து அவங்களுடைய செய்தியை இங்கே தெரிவிச்சிட்டாங்க. இந்த குறைஷிகள் என்ன செய்யறாங்கன்னா, போர் பண்ணுவோம் முஹம்மதுட்ட அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சமாதான ஒப்பந்தத்தில் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. இப்போ புதைல் என்பவர் இவர் வர்றார், இவர் ரெண்டுக்கும் நடுநிலையான ஒரு ஆள். நேராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றார், முஹம்மதே நீங்கள் என்ன விரும்புறீங்க? இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, போர் பண்ணி சலிச்சிச்சா கலைச்சிட்டோம், எங்களுக்கும் உயிரிழப்பு அவங்களுக்கும் உயிரிழப்பு, ஒரு சமாதான ஒப்பந்தத்தை நான் வேண்டுறேன், சமாதானமாக போனால் நல்லாயிருக்கும். ஆனால் ஒன்று, இந்த அரபுகள் என்னுடைய இந்த சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், எந்த சத்தியத்தை கொடுத்து என்னை அனுப்பினானோ அந்த அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், என் தலை பூமியில் விழுகிற வரையிலும் இந்த காஃபிர்களை நான் விட மாட்டேன், ஒரு வெறி கொண்டவனாக நான் மாறி விடுவேன் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. சமாதானத்துக்கு தான் வர்றேன், அவன் அதுக்கு கோஆபரேட் பண்ணலன்னு சொன்னா நான் என் தலை விழுவதற்கு தயார், அந்த அளவுக்கு நான் போர் வெறி கொண்டிருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. கோலை இல்ல, சமாதானத்துக்கு ரெடி, போர்னா போருக்கும் ரெடி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல அறிவிக்கிறார்கள். இதை புதைல் கேட்டு வந்து உடனே குறைஷிகளுடைய சபைக்கு வருகிறார். இந்த மாதிரி முஹம்மதுன்னு ஒரு மனுஷர் இருக்கிறாரு, அவருடைய கருத்தை நான் கேட்டு வந்திருக்கிறேன்னு சொன்னேன்னு கொஞ்சம் அந்த புத்திசாலி இல்லாதவர்கள், அனுபவம் இல்லாதவர்கள் சொல்றாங்க, முஹம்மதுடைய கருத்தை நாங்கள் எதையும் கேட்க மாட்டோங்கிறாங்க. அனுபவசாலிகள் சொல்றாங்க, இல்ல இல்ல என்ன சொன்னார் முஹம்மது, சப்ஜெக்டை சொல்லுங்க. இவர் எடுத்து சொல்றாரு, இந்த மாதிரி முஹம்மது போருக்கு வர ரெடியாக தான் இருக்கிறாரு, ஆனால் சமாதானத்தை விரும்புகிறார், குறைஷிகளாகிய உங்களுக்கும் இழப்பு வந்திருக்கு, அவருக்கும் இழப்பு வந்திருக்கு, கொஞ்சம் நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுங்க அப்படின்னு சொல்றாரு. இது குறைஷிகள்கிட்ட போகுது. இப்படி போனதுக்கு அப்புறம் உர்வா என்ற ஒரு மனிதர் இவர் எழுந்திருக்கிறார். குறைஷிகள்கிட்ட சொல்றாரு, நான் போய் முஹம்மதை பார்த்துட்டு வர்றேன். முதல்ல புதையல் வந்துட்டாரு, பேசிட்டு போய் தகவலை கொடுத்துட்டாரு. அடுத்து உர்வா வர்றாரு. உர்வா வந்து நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, முஹம்மதே என்ன இந்த மாதிரி போர் நிறுத்தம்லாம் பேசுறீங்களாமே, அதான் நல்லதாகவும் இருக்கும்,
அரபியர்களை இது வரைக்கும் யாரும் தோக்கடிச்சதா வரலாறு உண்டா? அரபியர்களை சந்திச்சவங்க எல்லாரும் வேரோட அப்படியே பிடிங்கி எறியப்பட்டிருக்கிறாங்க. உங்க கூட்டத்தில் நான் பல பேரை பார்க்குறேன், எல்லாம் கோழைகளாக இருக்கிறாங்க. வார்த்தையை விடுறான் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வழக்கத்தில் இப்படி இருக்கும். ரெண்டு தரப்புக்கு ரெண்டு ஜமாத்துக்கு ஒரு சின்ன பிரச்சனை, பேசி தீக்கிற பிரச்சனை. நீங்களேன் நடுவில் ஒருத்தர் இருப்பான், முடிக்கன்னா முடிங்க, இல்லை நாங்கள் பார்க்குறத பார்ப்போம் இப்படி சொல்லுவாங்கல்ல, இதுதான் சைத்தான். இந்த சைத்தான் அப்படியே ஓரம் கட்டிடும். அந்த மாதிரி இந்த விவாதத்துல இந்த பிரச்சனையில் என்ன செய்யறான்னா, இவன் வாய் விடுறான். இந்த உருவா என்பவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய படையினர்களை பார்த்து எல்லாம் கோழைகளா தெரிகிறாங்க, வந்தா அவங்களுக்கு தான் டேஞ்சர். அபூபக்கர் அவங்க சுருன்னு அவங்களுக்கு ஏறிடுச்சு. எவ்வளவு துணிஞ்சு நிற்கிறவங்க, அபூபக்கர் அவங்களுக்கு நல்ல ஏறிடுச்சு. ஒரு வார்த்தையை விடுறாங்க, உம்சுஸ் பி பதில் லாத். இந்த வார்த்தையை மொழிபெயர்க்க முடியாது, அந்த மாதிரியான ஒரு கெட்ட வார்த்தை. இதை அரபுல நான் சொல்லியிருக்கிறேன், இது தமிழை மொழிபெயர்க்க இயலாது. அந்த அளவுக்கு அபூபக்கர் அவங்களுக்கு கோவம் ஒரு கெட்ட வார்த்தையை அப்படியே அங்க சொல்றாங்க. உடனே சபையை அமைதியாயிருக்கு. அவ்வளவு கோபம். யாரடா கோலன்னு சொன்ன நீ, சந்திக்க நாங்கள் தயார், அபூபக்கர் அவங்க அறிவிக்கிறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சபையை அப்படி நிறுத்துறாங்க. திருப்பி இவர் பார்க்கிறாரு, உருவா உத்து பார்க்கிறாரு, ஒவ்வொரு ஆளையும் பார்க்கிறாரு, சஹாபாக்களுடைய அந்த நடத்தையை பார்க்கிறார், சகோதரத்துவத்தை பார்க்கிறார், நற்குணத்தை பார்க்கிறார். பார்த்து விட்டு இந்த உருவா என்பவர் அப்படியே குறைஷி இடத்திலே சொல்கிறார், நான் எத்தனையோ மன்னர்களை சந்தித்திருக்கிறேன், நஜாஷியை சந்தித்திருக்கிறேன், யூத மதத்தை சார்ந்த மன்னர்களை சந்தித்திருக்கிறேன், நெருப்பு வணங்கிகளுடைய மன்னர்களை, பல நாட்டு மன்னர்களை சந்தித்திருக்கிறேன், அவருடைய தோழர்களை சந்தித்திருக்கிறேன். ஆனால் முகம்மதுனுடைய தோழர்களை போன்று நான் யாரையும் என் வாழ்நாளில் இதுவரை சந்தித்ததில்லை. மிகுந்த கட்டுப்பாட்டில் அவர்கள் இருக்கிறார்கள், மிகுந்த நற்குணத்தில் அவர்கள் இருக்கிறார்கள், மிகுந்த சகோதரத்துவத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். என் வாழ்நாளில் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளனுக்கு இருக்கிற எந்த தோழரையும் நான் பார்த்ததில்லை என்று இந்த உருவா குறைஷி இடத்துல சர்டிபிகேட் கொடுக்கிறார். கொடுத்த உடனே பனு கினானா என்ற கோத்திரத்தை சேர்ந்த இன்னொருத்த எந்திக்கிறான். நாம் ரசூலாட்ட பேசிட்டு வர மூணாவது ஆள். முதல்ல புதையல் ஒரு ஆளு, அடுத்து ஒருவா பேசிட்டு வந்தாரு, அடுத்து இந்த பனு கினானா குலத்தை சார்ந்த இன்னொரு மனிதர், பேர் சொல்லப்படலை, இவர் ரசூலாட்ட போறார். இவர் யாருன்னா இந்த ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய ஒட்டகங்கள், பலி ஒட்டகங்கள்லாம் என்ன செய்வார்னு இவர் தான் பராமரிப்பார். அப்ப இவரை பார்த்தோன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, இவர் நல்ல மனுஷர், கொஞ்சம் கொள்கையில தான் ஸ்லிப்பாக இருக்கிறாரே தவிர கேரக்டர் பேஸ் நல்லது. அப்படி இப்பவும் இருப்பாங்கல்ல, தர்காவாசிகள் இணை வைப்பாக இருந்தாலும் கூட பழக்க வழக்கங்கள் நல்லா இருப்பாங்க, அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல கொள்கை விளங்காமல் இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ள ஆளுவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா, அந்த பலி ஒட்டகங்களை அவர்கிட்ட அனுப்பி அப்படியே அவரை வர வைக்கிறாங்க. நல்ல ஆளு தான், கொஞ்சம் கொள்கையெல்லாம் ஸ்லிப்பாக இருக்கிறாரு, அதுக்கான மரியாதைகள்லாம் அவர்கள் கொடுக்கணும்னு சொல்லி அவர் அப்படி வர வைக்கிறாங்க. மக்கள்லாம் தல்பியா சொல்றாங்க. அவர் பார்த்துட்டு சுப்ஹானல்லாஹ், என்ன மாதிரியான ஒரு பண்பு இவருக்கு, முகமதுக்கு எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறார். எல்லாம் பலி ஒட்டகங்களாக இருக்குது, ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய ஒட்டகங்களை தடுக்கிறது மிகப்பெரிய பாவமாச்சன்னு சொல்லி அப்படியே நேராக குறைஷிகள்கிட்ட போய் சொல்றாரு, இது எனக்கு நல்லதுக்கு படலை, முகமது படையை விட்டுருங்க, உமரா செஞ்சுட்டு போட்டோம், தடுக்காதீங்க. பலி ஒட்டகங்களை கொண்டு வராங்க, பலியினுடைய அடையாளங்கள் போட்ட ஒட்டகங்களை தடுப்பது நல்ல ஒரு விஷயமாக இல்லைன்னு சொல்லி இவர் பேசுறாரு. அடுத்து ஒரு ஆள் திருப்பி எழுந்திருக்கிறார், மிக்ரஸ் இப்னு ஹப்ஸ். நான் போய் முகமது பார்த்துட்டு வரேன். நாலாவது ஆள் திருப்பி போறான். ரசூலா சொல்றாங்க, இவன் ஆள் கெட்டவன்ட்டான். ஆள் வந்தோடனே இவன் ஆள் கெட்டவன், உஷாரா இருந்துக்கோங்க. அதுக்கு பின்னாடி என்ன செய்யறாங்கன்னா, சுஹைல் வந்துடுறாரு. சுஹைல் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இதோ சுஹைல் வந்து விட்டார், காரியம் லேசாயிரும். சுஹைலுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், லேசானவன் அர்த்தம். அவர் ரசூல் அந்த பேருக்கு ஏற்ப சொல்றாங்க, சுஹைல் வந்துட்டாரு, பிரச்சனை எல்லாம் லேசாயிரும்பா அப்படின்னு ரசூலா சொல்றாங்க. சுஹைல் வர்றாரு, அவர் தான் எழுத்தாளரு. அப்போ ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கிறோம், முகமதே நமக்கும் உங்களுக்கும் அப்படி இருக்குது, ஒரு சமாதான ஒப்பந்தத்தை போடுவோம் அப்படின்னு ரெண்டு தரப்பு முடிவு பண்ணிட்டாங்க. எழுத்தாளராக நபிகள் நாயகம் அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுறாங்க, அழைச்சி கூப்பிடுறாங்க, அலியை வாங்க, நீங்க தான் எழுதணும். நான் ரசூலாக்கு எழுத படிக்க தெரியாது, ஒரு உம்மி சமுதாயத்திலேருந்து ரசூலா வந்தனால, ரசூலா ஒரு உம்மியாக இருந்தனால அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, எழுத படிக்க தெரியாது. அலி அவங்கள நியமிக்கிறாங்க. ஒரு லெட்டர் எழுதும்போது ஃபர்ஸ்ட் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் போடுவோம்ல, அப்படி ரசூலா போட சொல்றாங்க. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையின் மகிய அல்லாஹ்வின் பேரால் போடுங்க. குறைஷிகள் ஃபர்ஸ்ட் அப்ஜெக்ஷன், பிஸ்மிக்கு அல்லாஹும்ம, இறைவனே உன்னுடைய பேரால் இப்படி வேணா போட்டுக்கோ, அர் ரஹ்மான் அர் ரஹீம்னா எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் அதெல்லாம் அல்லாஹ் விஷயத்தில் ஏற்றுக்கல, ஏற்றுக்காதெல்லாம் நீ போடக்கூடாது அப்படின்னா ரசூல்லா பின் வாங்கிடுறாங்க. சரி பிஸ்மிக்கு அல்லாஹும்மன் போடுங்க. அலி அவங்க போட்டுறாங்க பிஸ்மிக்கு அல்லாஹும்ம. அடுத்து
அல்லாஹுடைய தூதராகிய முகமது ஆகிய நான். உடனே அப்ஜெக்ஷன், சுஹைல் நீ தான் அல்லாஹுடைய தூதர், நீ அவங்க சுஹைல் சொல்றான் நீ தான் அல்லாஹுடைய தூதர்னு சொன்னா பிரச்சனையே இல்லையாப்பா, எதுக்கு ஒப்பந்தம்? நாங்க தான் இஸ்லாத்தை ஏத்துட்டோமே, பிரச்சனையே நீ அல்லாஹுடைய தூதர் இல்லைன்ட்டு தானே பிரச்சனை. அப்துல்லாவுடைய மகன் முகமது போடுங்க, அப்படிதான் நாங்க ஒப்பந்தத்தை எழுதுவோங்கிறாங்க. இவர் முகமது ரசூல்லான்னு அலி அவங்க எழுதிடுறாங்க, முகமது ரசூலுல்லா அப்படின்னு எழுதிடுறாங்க. இப்ப அந்த முகமது ரசூலுல்லாவை அழிக்கணும், அழிச்சிட்டு அப்துல்லாஹ் இப்னு முகமது போடணும். இப்போ இப்படி வந்த உடனே அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நான் இதை அழிக்க மாட்டேன். எழுத்துல கூட அலி அவங்க சொல்றாங்க, உங்கள் பேரை அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லா அல்லாஹுடைய தூதர் என்பதை எழுத்தில் கூட நான் அழிக்க மாட்டேன் அல்லாஹுடைய தூதரே, இது இப்படியே இருக்கட்டும் என்று சொல்கிறார்கள். உடனே நபிகள் நாயகம் சொல்றாங்க, நீங்க அழிக்காட்டி விடுங்க, என் பேர் எங்க இருக்கு காட்டுங்க, நான் அதை அழித்துக் கொள்கிறேன். சுபஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த நபிகளாரின் மீது உள்ள அந்த காதலை பாருங்க. ஒரு பேப்பர்ல எழுதப்பட்ட அந்த பேரை கூட அழிக்க விரும்பலாம் அலி அவங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அப்படியே அழிக்கிறாங்க. சமாதான ஒப்பந்தத்தை எழுதுகிறார்கள். ஒரு வியாபாரத்துக்கோ ஒரு குடும்ப பிரச்சனைக்கோ ஒப்பந்தம் எவ்வளவு முக்கியம் என்பது இதுல உங்களுக்கு புரியும். ஒப்பந்தம் போடுறாங்க. என்ன ஒப்பந்தம்? யாராவது மக்காவில் இருந்து இஸ்லாத்தை ஏத்து மதீனாவுக்கு வந்தா மதீனால நீங்க வச்சிருக்க கூடாது, டைரக்டா மக்காவுக்கு அனுப்பிச்சிடும். இஸ்லாத்தை ஏத்து வந்தாலும் மக்கால ஒரு ஆள் இருக்கிறாரு, இஸ்லாத்தை ஏத்து ரசூலாட்ட வந்தா ரசூலா என்ன செய்யணும்னா இங்க இருக்கக்கூடாது, இங்க மக்காவுக்கு போயிருங்க, மதீனாவுக்கு வரக்கூடாது, வேற ஏரியாவுக்கு நீங்க போயிருங்க, ரசூலா அனுப்பிச்சிடணும். இது ஒரு அம்சம். ரெண்டாவது, இஸ்லாத்தை ஏற்று வந்த அந்த முஸ்லீம்களை இவங்க மதீனாவுக்கு அனுப்ப மாட்டாங்க, மக்காலே வச்சுக்கிடுவாங்க, சித்திரவதை பண்ணுவாங்க, சோதிப்பாங்க, அது தனி. நாங்க மதீனாவுக்கு அனுப்ப மாட்டோம். இது ஒரு ஒப்பந்தம். ரெண்டாவது ஒப்பந்தத்தை பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் இந்த ஹிஜ்ரி, இந்த போர்க்கொலை எப்போ நடக்குது? ஹிஜ்ரி 6ல் நடக்குதா ஹுதைபியா உடன்படிக்கை. 7ல் நீங்க என்ன செய்யலாம், ஹிஜ்ரி 7ல் வந்து நீங்க உமராக்கு வந்துட்டு போகலாம், ஒரு 3 நாள் தங்கிக்கோங்க, அதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குன்னு சொல்றாங்க. மூணாவதா 10 ஆண்டுகள் போர் நிறுத்தம், 10 வருஷம் போரே வேண்டாம், நாங்க இங்க வேலையை பார்க்குறோம் குறைஷிகள், நீ முகமது உன்னுடைய வேலையை பாரு. 4வது, நீங்க அப்படி உமராவுக்கு வரும்பொழுது, அடுத்த வருஷம் உமராவுக்கு வரும்பொழுது இந்த கத்தியெல்லாம் சும்மா வச்சுட்டு வரக்கூடாது, எல்லாம் உரையிட்டு மறைத்து கொண்டு தான் வரணும் அப்படின்னு ஒரு 4 ஒப்பந்தத்தை போடுறாங்க. இதுல முதல் ஒப்பந்தம் என்ன? இஸ்லாத்தை ஏற்று யார் வருகிறாரோ அவரை திருப்பி அனுப்பிவிட வேண்டும். ஒப்பந்ததாரராக இங்க அலி எழுதுறாங்க, அங்க சுஹைல். இந்த நேரத்தில் யார் ஒப்பந்தத்தை எழுதுகிறாரோ அந்த எழுத்தாளருடைய மகன், சுஹைலுடைய மகன் அபுஜந்தல், அவங்க ஏற்கனவே மக்காவுல இஸ்லாத்தை ஏத்து இந்த காஃபிர்களால அடித்து துவம்சம் செய்யப்பட்டு சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள், ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியாவது சந்தித்து நான் முஸ்லிம்களுடன் சேர்ந்து விட வேண்டும் என்ற ஒரு ஆவலுடன் அபுஜந்தல் அவர்கள் அந்த சங்கிலிகளை அத்துவிட்டு தத்தி தத்தி தவண்டு தவண்டு அந்த பாலைவனத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த குறைஷிகளும் ஒப்பந்தம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிற அந்த வேளையில வந்து நேர அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இதோ நான் தப்பித்து வந்து விட்டேன். தத்தி தத்தி அந்த செயினை மாட்டிக்கிட்டு அவங்க வர்றாங்க. இதை பார்த்தோன்னே சுஹைல் சொல்றாரு, ஏத்துக்கிற முடியாது. ஒப்பந்தம் என்ன போட்டோம்? யார் இஸ்லாத்தை ஏற்று வந்தாரோ அவர் எங்கள்கிட்ட நீங்க அனுப்பிச்சிடணும். நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒப்பந்தம் இன்னும் நம்ம கையெழுத்து பண்ணலையே, ஃபுல்லா முடிக்கலையே ஒப்பந்தத்தை. சுஹைல் சொல்றாரு, என் மகனை விட்டுறணும், நீங்க சேர்த்துக்க கூடாது முகமதே, இவன் தான் அதில் முதலான மனிதன், அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் அவனை அனுப்பி விடுங்கள் என்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஒப்பந்தத்தை கட்டுப்பட நிக்கிறாங்க. அபூஜந்தல் சொல்றாரு, முஸ்லிம்களே, ஐ முஸ்லிம்களே, நான் இஸ்லாத்தை ஏற்று உங்களிடத்தில் வரும்பொழுது இந்த குஃபார்களிடத்தில் என்னை அனுப்ப போகிறீர்களா? நான் பட்ட வேதனை நீங்கள் பட்டிருந்தால் உங்களுக்கு தெரியும். அப்படியெல்லாம் அடித்தார்கள், அப்படியெல்லாம் துன்புறுத்தினார்கள். அவரிடத்திலே தப்பித்து உங்களிடத்தில் அடைக்கலத்திற்கு வந்தால் மீண்டும் அவரிடத்தில் என்னை அனுப்புகிறீர்களா என்று அபூஜந்தல் இந்த இடத்திலே உருக்கமாக முஸ்லிம்களிடத்திலே கேட்கிறார். முஸ்லிம் சமுதாயம் அப்படியே பொங்கி கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வேளையிலே, நாங்கள் ஒப்பந்தத்திற்கு கட்டுப்படுகிறோம், அபூஜந்தலை அழைத்து செல்லுங்கள் என்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலை. அந்த அபூஜந்தல் நிலைமையில் நம்மளை வச்சு பாருங்க. அபூஜந்தலுடைய இந்த நிலைமையில நம்ம இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு ஜமாத்துல எதிலையாவது பயணிப்போம், சின்ன பிரச்சனை கொஞ்சம் தள்ளி வச்சா உடனே எப்படி நினைக்கிறோம், உடனே என்ன மாதிரியான நிலவரத்துக்கு போறோம், ஒட்டுமொத்த தாவா பணியும் வெறுக்கிறோமே. இந்த அபூஜந்தல் அப்படி வெறுத்தார வாழ்க்கைய.
இந்த முகம்மதை நம்பி வந்தால் முகம்மது என்னை திருப்பியும் அங்கு அனுப்புகிறார், எனக்கு தேவையில்லை இந்த முகம்மது, எனக்கு தேவையில்லை இந்த இஸ்லாமிய படை என்ற இந்த முடிவை அபூஜந்தல் எடுக்கவில்லை. அப்படியே அவர் அந்த வேதனையோடையே திரும்பி செல்கிறார். அல்லாஹ்வுக்காக தூதருக்காக உண்மையில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் தடம் பொருள மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும் இந்த அபூஜந்தல் என்ன செய்யப்பட்டாலும் அவருடைய ஈமானிய உறுதியை குலைக்க முடியாது. அபூஜந்தல் என்பவர் இவ்வளவு வேதனைப்பட்டு வந்திருக்கிறார், நம்மிடத்திலே அடைக்கலம் பெற்றுத்தான் அவர் இஸ்லாத்தில் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மீண்டும் குறைஷிகளிடத்திலே போய் மீண்டும் குறைஷிகளின் பிடியில் பட்டு அவர் துன்பப்படுத்தப்பட்டாலும், அவர் வெட்டப்பட்டாலும், அவர் குத்தப்பட்டாலும், எந்த வேதனையை அவர் அனுபவித்தாலும் இந்த அபூஜந்தல் இந்த மார்க்கத்தை விட்டு ஒருபோதும் தடம் பொருள மாட்டார் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த நேரத்தில் இருந்தது. அபூஜந்தலை திருப்பி அனுப்பினார். போயிறார் அபூஜந்தல். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டுமொத்த இஸ்லாமிய படையுமே என்ன அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி நடந்து கொண்டார்கள் அதிருப்தியில நிக்கிறாங்க. உமர் அவங்க நேர நபிகள் நாயகத்தினுடைய ஆடையை பிடித்து, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் சத்தியமாக நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தானா? ஒப்பந்தத்தை பார்த்துட்டு என்ன எல்லாமே கோழைத்தனமான நமக்கு அகைன்ஸ்டாவே இருக்குது, உண்மையிலே நீங்க அல்லாஹ்வுடைய தூதரா? நம்ம சத்தியத்திலும் அவங்க அசத்தியத்திலும் தான் இருக்கிறார்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆமா நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான், நம்ம சத்தியத்திலும் அவங்க அசத்தியத்திலும் தான் இருக்கிறார்கள். இப்ப என்ன அல்லாஹ்வுடைய தூதரை இப்படி பயந்து போய் அவங்களுக்கு ஒப்பந்தம் போடுறீங்க? உமரா செய்வோம் நீங்க சொன்னீங்க, இப்ப திருப்பி போடணுமா? கோபப்படுறாங்க உமர். ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, ஹாதல் ஆம், இந்த வருஷம் செய்வேன்னு சொன்னா செய்வோம், அல்லாஹ் செய்ய வைப்பான். உமர் அவங்க கோவப்பட்டுறாங்க தன்னை அறியாமலே. ஏன்னா கண்ணு முன்னாடி ஒருத்தர் தத்தி வர்றாரு, தவண்டு வர்றாரு இஸ்லாத்துக்காக, அவரை திருப்பி அனுப்புறாங்க. எல்லாமே நமக்கு பலகீனமான ஒப்பந்தங்கள் இருக்கிறது. அவருடைய கைகள் ஓங்கப்பட்ட மாதிரி பார்க்கிற எல்லா சஹாபாக்களுக்கு தெரியும் பொழுது உமர் கொஞ்சம் சற்று ரோசம் கூடிய ஒரு மனிதர் நபிகள் நாயகத்தை கேட்டு விடுகிறார். உடனே அபூபக்கர்கிட்ட போறாரு, உண்மையிலே சொல்லுங்க இவங்க அல்லாஹ்வுடைய தூதர் தானா? உண்மையில் சொல்லுங்க, நம்ம சத்தியத்திலும் அவங்க பாத்திலும் தான் இருக்கிறார்களா? ஏன் இந்த நிலைமை? ரசூலுல்லாஹ் சொன்ன பதில சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பதில் தெரியுமா சொன்னாங்க? நான் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் சொல்றதை நான் செய்கிறேன், என் ரப்பு எனக்கு உதவக்கூடியவன். யோசிப்பாங்க. அதே பதில் அபூபக்கரும் சொல்றாங்க, அவங்க அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் சொல்றதைத்தான் அவர்கள் செய்வார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு உதவக்கூடியவன். உமர் அவர்கள் பின்னாடி யோசிக்கிறாங்க, ஆஹா கோபத்திற்கு நாம் இடம் கொடுத்து விட்டோம், தூதரை எதிர்த்து பேசிவிட்டோம், தூதரிடத்தில் முறையிட்டு விட்டோம், பல நாட்கள் வணக்க வழிபாடுகள் செய்து அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்கிறார்கள். சம்பவம் அப்படி நடக்குது. இது நடந்து ஒட்டுமொத்த இஸ்லாமிய அந்த சமுதாயம் நிக்குது, குறைஷிகள் கூட்டம் நிக்குது. முஸ்லிம்கள் என்னமோ தாழ்ந்தவர்களை போன்றும் கோழைகளை போன்றும் ஒப்பந்தத்தின் பிரகாரம் ஆகிவிட்டார்கள். முஸ்லிம்களுக்கு மாற்றமாக ஒப்பந்தம் இருக்கிற மாதிரி இந்த வரலாற்றை படிக்கிற நாமும் சரி, அந்த வரலாற்றில் பங்கு பெற்ற எல்லா சஹாபாக்களும் அப்படி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த சஹாபாக்களை அழைத்து சரி குர்பானி கொடுத்துட்டு தலைமுடி எல்லாரும் மலிங்கிறாங்க. சொல்லலாம் சஹாபாக்கள் கேட்க மாட்டாங்க, கட்டுப்பட மாட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுண்டி சொடக்கு போட்டு ஒன்று செய்யணும் செய்கிற அந்த சமுதாயம் அந்த அதிருப்தியின் காரணத்தினால் அப்படியே நிற்கிறார்கள். மீண்டும் நபிகள் நாயகம் சொல்றாங்க, குர்பானி கொடுத்து தலைமுடிய மலிங்க. சமுதாயம் கட்டுப்பட மாட்டேங்குது. மீண்டும் அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, குர்பானியை கொடுத்து தலைமுடிய மலியுங்கள். சமுதாயம் கட்டுப்படாம நிக்குது. வெக்ஸ் ஆயிட்டு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மனைவி உம்மு சலமாட்ட போறாங்க. அந்த நேரத்தில் மனைவியை பாருங்க, சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை, கணவன் எங்க போயிடுவான், மனைவிட்டு தான் வரும். ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும் உம்மு சலமாவை பாருங்க. ரசூலுல்லாஹி அழைத்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே கவலைப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரிடத்திலும் எதையும் பேசாதீர்கள், யார்கிட்ட ஒன்றும் பேசாதீங்க, போங்க நீங்க பலியிடுங்க, நீங்க தலைமுடிய மலிங்க. நடக்கிறத பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் 3 தடவை சொல்லி பார்த்தும் எந்த சஹாபாக்களும் நகர்ற மாதிரி தெரியல, யாரும் கட்டுப்படவில்லை. சஹாபாக்களும் அப்படியே ஒரு அதிர்ச்சியில் இருக்கிறார்கள், என்ன இப்படி ஆயிடுச்சு, ஒரு வெக்ஸில் இருக்கிறாங்க எல்லாரும். நபிகள் நாயகம் சொல்லியும் கேட்கல. நபிகளார் உடனே போகிறார்கள், பலி பிராணியை அறுக்கிறார்கள், தலைமுடியை தன்னுடைய தலைமுடியை மலிக்கக்கூடியவரை அழைத்து தலைமுடியை மலித்து இறக்குகிறார்கள். சஹாபாக்களுக்கு இப்பொழுதுதான் ஒரு விதமான சுயநினைவு வருகிறது. ஆஹா, இந்த தூதர் சொல்லை தட்டிவிட்டு நின்று கொண்டிருக்கிறோமே, இந்த தூதர் இத்தனை முறை சொன்னார் நம்ம கேட்கலையே என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரே இதோ நாங்கள் வந்து விட்டோம் என்று சொல்லி அவர்களும் சென்று குர்பானி பிராணியை அறுத்து தலைமுடியை உடனே மலிக்கிறார்கள்.
சொல்லவோட செயலுக்கு தான் வெயிட். 30 மணி நேரம் நின்று பயான் பேசலாம். ஒரு நிமிடம் நாம் பொறுமையாக நடக்க வேண்டிய இடத்தில் நடந்திருந்தால் அந்த செயல்பாட்டின் மூலமாக இஸ்லாம் பரவும். சஹாபாட்களை சொல்லால கட்டுப்படுத்த முடியாத போது செயலாளர் ரசூலுல்லாஹ் இப்படி ஆக்கிட்டாங்க பாருங்க. இதுல இன்னொன்று பார்க்கணும், இதுக்கு ஐடியா கொடுத்தது மனைவி. எப்படி மனைவிமார்கள் இருக்கணும்? ஒரு மார்க்க பிரச்சாரத்தில், ஒரு மார்க்க பணியில் தன்னுடைய கணவன் போய் பிரச்சாரம் செய்யும் போது அதனுடைய எதிர்ப்புகளை அவன் சமுதாயத்திலே பலவிதமாக சந்தித்து கொண்டு வருவான், பல அவதூறுகளை சுமந்து கொண்டு வருவான், பலவிதமான டென்ஷன்ல வீட்டுக்கு வரும்பொழுதே மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி அவர்களை அரவணைத்து அவர்களுடைய மனதிற்கு நல்ல நீரை பாய்ச்சி, இப்படி இருங்க, நம்ம சத்திய பாதையில் தான் இருக்கிறோம், இப்படித்தான் நமக்கு சோதனை வரும் என்று சொல்லுகிற இஸ்லாமிய மனைவிமார்கள் இன்றைக்கு குறைந்து விட்டார்கள். உடனே என்ன சொல்லுவாங்க, தேவையா இது? பார்த்தீங்களா, ஒரே ஜமாத்து கடந்தீங்க, ஒருத்தன் கண்டுக்கிறானா? உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து பார்க்குறானா? இதுக்கு தான் சொன்னேன், அங்கே போகாதீங்க. இப்படி இருக்கக்கூடாது. சோதனை வரும், கஷ்டம் வரும். நம்ம சத்தியத்தில் இருக்கிறோம். சத்தியத்தில் இருந்தால் சத்தியவாதிகளை அல்லாஹ் சோதிக்கத்தான் செய்வான், பொறுத்துக் கொள்ளுங்கள். இது அல்லவா மனைவி? சமுதாயத்துக்கு எதிராக உம்மு சலமா திருப்பினாங்களா? உங்களுக்கு கட்டுப்படல அல்லாஹ்வுடைய தூதரே, இவங்கெல்லாம் ஒரு எதிர்த்து பிரார்த்தனை செய்யுங்க. அப்படி செய்யலை. முசலமா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, வெக்ஸில் இருக்கிறாங்க, நீங்க செய்யுங்க சரியாயிரும். இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஹுதைபியாவில் தண்ணி வேற இல்லை. அந்த நேரத்தில் எல்லாம் மென்டலி பிரச்சனையா இருக்கிறாங்க. தண்ணி வேற ஒரு பக்கம் இல்லை. ஒரு கூட்டமே ரசூலாட்ட ஓடி வருது. ரசூலா கொஞ்சம் ஒளி செய்து கொண்டிருக்கிறாங்க. முஸ்லீம்கள்லாம் ஓடி வர்றாங்க. என்ன விஷயம்? அல்லாஹ்வுடைய தூதர், நீங்க வச்சிருக்கிற தண்ணியை தவிர ஒரு தண்ணியே இல்லை. ஒளி செய்யறதுக்கு, குடிக்கிறதுக்கு, பாத்ரூமுக்கு ஒழுக்கம் இல்லை. குளிக்கிற ஒரு பிரயோஜனத்துக்கு எந்த தண்ணியுமே இல்லாமல் இருக்குது. என்ன செய்யலாம்? அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பாத்திரத்துக்குள் அப்படியே கையை நுழைக்கிறார்கள். அல்லாஹ் அங்கே முஅஜிசாவை ஏற்படுத்துகிறான், ஒரு அற்புதத்தை ஏற்படுத்துகிறான். அப்படியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரல்களுக்கு இடையில் இருந்து தண்ணீர் பீரிட்டு வருகிறது. சஹாபி சொல்கிறார், அந்நேரத்தில் நாங்கள் 1400 ரப்பர்கள் இருந்தோம், அதிலே ஒளி செய்தோம், அதிலே நாங்கள் குடித்தோம், அதில் எங்கள் வாகனத்திற்கு நாங்கள் தண்ணீர் புகட்டினோம், எல்லாம் நிறைவேறியது. நாங்கள் லட்சக்கணக்கான மனிதர்கள் அந்த களத்தில் இருந்தாலும் கூட அந்த பாத்திரத்திலிருந்து வருகிற நீர் எங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதத்தை எல்லாம் நிகழ்த்துகிறாங்க. இது நடந்து கொண்டு இருக்கும்போது பெண்கள்லாம் வர்றாங்க. ஹிஜ்ரத் செஞ்சு பெண்கள் வந்து, உனை குறைஷிகள், இந்த இடத்துல பாருங்க ஒப்பந்தம் எவ்வளவு முக்கியம். குறைஷிகள் பெண்கள்லாம் அனுப்பிச்சு விடுங்க. இஸ்லாத்தை ஏற்று வந்த பெண்கள் இங்கே அனுப்பணும்ல ரூல்ஸ் பிரகாரம். ரசூல் அங்கே அடிக்கிறாங்க, பெண்ணை அனுப்புவோம். நம்ம இங்கே ஒப்பந்தம் போட்டோம். ஒப்பந்தத்தில் எழுதப்பட்ட வார்த்தை ஆணைத்தான் குறிக்கும், பெண்ணை குறிக்காது. ஒரு ஒப்பந்தத்தில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. ஒரு இடம் எழுதுவோம், ஒரு ஜமாத்துக்கு ஒரு இடத்தை வாங்குவோம். அந்த எழுத்து நட என்ன எழுதுறோமோ அதான் ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் தெளிவுபடுத்திக்கணும். ஆண்தான், ஆணுக்குள்ள அந்த ஆண்பால் வார்த்தைகளை போட்டு ரசூலுல்லாஹ் ஒப்பந்தத்தை எழுதியிருக்கிறாங்க. இவன் பெண்ணையும் சேர்த்து கேட்கிறான். அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, இது ஆணுக்குத்தான் பொருந்தும், பெண்ணுக்கு பொருந்தால் போயிடும். ஏத்துக்கிறான் குறைஷ், கரெக்ட் தான். கேப்ல ஏதாவது வாங்க முடியுமான்னு பாக்குறான். ரசூலுல்லாஹ் தெளிவா தான், ஒப்பந்தம் என்ன, ஆண்னா ஆண் தான், பெண்ணெல்லாம் நம்பி அனுப்ப முடியாது. உடனே திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் வசனத்தையும் இருக்கிறான், நம்பிக்கை கொண்ட பெண்கள் உங்கள்கிட்ட வந்தா அவருடைய உள்ளத்தில் உள்ளதை அல்லாஹ் அறிவான், அந்த இணை வைப்பாளத்தில் அவங்களை அனுப்பி விடாதீர்கள். அல்லாஹ் உடனே வசனத்தையும் இறக்குறான். இதுக்கப்புறம் கடைசி ஒரு சம்பவம் இப்படி நடந்துச்சுல. அபூஜந்தல் போனார்ல, இந்த அபூஜந்தல் என்ன செய்யறாருன்னா, அவர் ஒரு கடலோரம் பக்கம் ஒதுங்கிட்டார். இந்த நேரத்தில் அபு பஷீர்னு ஒருத்தர் வர்றார். மீண்டும் ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை வரும் பொழுது, ரசூலுல்லாஹ் ஒப்பந்தத்தின் பிரகாரம் உன்னை சேர்த்துக்கிற முடியாதுப்பா, நீ போயிரு அப்படின்னு சொல்லி குறைஷிகளை வச்சு அனுப்பிச்சு விடுறாங்க. அந்த குறைஷிகளை கொண்டுட்டு திருப்பி வந்துடுறாரு. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க பாத்தீங்களா என்னை அனுப்புனீங்க, அல்லாஹ் அவர்களை வீழ்த்த வச்சு என்னை வர வச்சுட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னா, இவன் தாய்க்கு கேடு உண்டாகட்டும், இவன் போதும் பிரச்சனையை இழுத்து விடுறதுக்கு. ஒப்பந்தம் போட்டிருக்கும் போது ஏன் மீறுறீங்க? அவனை அடிச்சுட்டு வர்றதுன்னா எங்களுக்கு படை இருக்குது, ரசூலுல்லாஹ் செஞ்சிருப்பாங்களே. ஒப்பந்தத்தின் பிரகாரம் நடக்கணும். இவர் போதும், இவர் போர்த்தியை மூட்டுவதற்கு என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. அவருக்கு தெரிஞ்சிருச்சு, ஆஹா ரசூலுல்லாஹ்ட்ட போல ரசூலுல்லாஹ் திருப்பியும் குறைஷிட்ட பிடிச்சி கொடுத்துருவாங்கன்னு ஓடிடுறாரு. இந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. நேரா போறாரு. அங்க ஆல்ரெடி அபூஜந்தல் இருக்கிறாரு. அபூஜந்தல் நம்ம கேச வாங்க, நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்துரும் சொல்லி, இந்த மாதிரி யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏத்து ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்களோ அவர்கள் திருப்பி அனுப்பப்படுபவர்கள் எல்லாம் அபூஜந்தல் அபூ பஷீர்ட்ட சேர்ந்து இது பெரிய படையா மாறிடுச்சு. அப்புறம் குறைஷிகள் வியாபாரத்துக்கு போன இவங்க அடிக்கிறாங்க போய். இவங்க ஒப்பந்தத்திலே கிடையாது. ஒப்பந்தத்தின் பிரகாரம் ரசூலுல்லாஹ்ட்ட இருக்கவங்க தான் அமைதி ஒப்பந்தம். இங்க இருக்கிறவங்களுக்குலாம் ஒப்பந்தம் கிடையாது.
இவங்க எதிர்த்து அடிக்கிறாங்க, குறைஷிகளுக்கு ரொம்ப சிரமம் உண்டாகுது.